இயற்கை எழில் கொஞ்சம் கேரளா கடந்த காலங்களில் பல்வேறு இயற்கை பேரிடர்களை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பலர் தங்களது வாழ்வாதாரத்தையும் இழந்திருந்தனர். இந்த சோகத்திலிருந்து மீள்வதற்குள் கேரளாவில் மீண்டும் கனமழை மற்றும் நிலச்சரிவு சம்பவங்கள் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த மாதம் வயநாட்டின் கல்லாடி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி வருகிறது. இதன் காரணமாக இடுக்கி மாவட்டத்தின் அடிமாலா பகுதியில் இன்று அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை 2 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பலி எண்ணிக்கை உயரும் எனவும் சொல்லப்படுகிறது. மழையின் தீவிரத்தை முன்னிட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் கேரளாவின் இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது. மேலும் பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அத்தியாவசிய தேவையின்றி மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்றும், மலைப்பகுதிகள், ஆற்றங்கரைகள் மற்றும் நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் அடுத்தடுத்து ஏற்பட்டு வரும் நிலச்சரிவு சம்பவங்களால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவது கேரள மக்களிடையே அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கிறது.